ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். லாஸ்ட் டைம் இதில் உள்ள சிக்கு எல்லாத்தையுமே நான் பிரிச்சுட்டேன். ரெண்டு சிக்கு இருந்துச்சு இல்லையா, இதுங்க போட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டு பேரண்ட்ஸு இதுங்க மறுபடியும் எக்ஸ் வச்சிடுச்சு, அதனால் கொத்த ஆரம்பிச்சிடுச்சின்னு சொன்னேன். 4 எக்கு வச்சுருக்கு. நான் இது ஆனால் எதையுமே கேன்லிங் பண்ணி பார்க்கல, அப்படியே இருக்குது. நான் பார்க்கும்போது 2 எக்கு வச்சுருந்துச்சு. அப்போது அந்த பழைய சிக்கு 2த்தையும் பிடிச்சி வேறு கேஜியில் மாற்றிட்டேன். இப்போ 4 எக்கு வச்சுருக்கு. லைட் ஆஃப் பண்ணிட்டேன், இல்லைன்னா இன்னும் சவுண்டு ஹெவியாக இருக்கும். இப்போ இதுங்களுக்கு எதுவுமே போடல. காலையில் பீட்ரூட் மட்டும் போட்டேன். துருவிலாம் இப்போ போடுறதே கிடையாது. அப்படியே முழுசாக அப்படியே வச்சிடுறது. 2 நாள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ட்ரேயே கழுவுனேன். 3 நாளைக்கு முன்னாடி கழுவுன ட்ரே அதுக்குள்ளே எப்படி அழுக்கி வச்சிருச்சு பாருங்கள். வெறும் தெனை மட்டும்தான் வைக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை இப்போதைக்கு. என்கிட்ட சீடு எதுவுமே இல்லை, தெனை மட்டும்தான் இருக்குது. அதுவும் நோம்புக்கு முன்னாடி வாங்கிடணும். நோம்பு டயத்தில் வெளியே போக முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் தெனை மட்டும்தான். இல்லை ஒன்றுமே சன்ஃப்ளவர் சீடு, கேனரி எதுவுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சிட்டு. இல்லை தோல் மட்டும்தான் இருக்குது. வேறு ஒன்று போட்டுற ஒரு கப்பு தெனை. இவ்வளோதான் இருக்குது என்கிட்ட இப்போதைக்கு தெனை. எல்லாம் முடிஞ்சிட்டு கொஞ்சோன்னு போட்டு வச்சுக்கணும். தினையை போடுறது பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள், கீழே எவ்வளோ கிடக்கு, செதறி கிடக்கு பாருங்கள். கீழே உள்ளதை பொறுக்கி திங்கிட்டோன்னா நானும் விட்டுடுறது. கடுப்பாக இருக்குது, திருப்பி டப்பாவில் கொட்டுறது. இன்னும் அப்படி தான் இருக்குது. இது என்னாச்சுன்னு தெரியல. லாஸ்ட் டைமு எக்கு ஹேட்ச் ஆச்சா என்னான்னு தெரியல. உட்காந்துருக்கு ஓடு. இது என்ன ஆச்சுன்னு தெரியல, ஹேட்ச் ஆச்சா என்னன்னு தெரியல. அப்படியே தான் இருக்குது. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 முட்டையில் 3 முட்டை நல்லா இருக்குது, கரு இருக்குது. பேலன்ஸ் உள்ள 2 இது 2மே வேஸ்ட் ஆகிடுச்சு. நான் இப்போது கேன்லிங் பண்ணியே உங்ககிட்ட காமிச்சிடுறேன். இன்னொரு ஃபோனில் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே இருங்க. இப்போ மேலே உள்ள இந்த 2 எக்கையும் காமிக்கிறேன். இதுவும் வேஸ்ட் ஆகிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? இதில் ஒன்றுமே இல்லை. இந்த எக்கையும் காமிக்கிறேன். இந்த எக்கும் வேஸ்ட் ஆகிருக்கு. இதில் எப்படி உங்ககிட்ட காமிக்கிறேன், இப்படி காமிக்கிறேன் வச்சு காமிச்சு. இதில் கரு பிடிச்சி இறந்துட்டு, தெரியுதா உங்களுக்கு? கரு களைஞ்சிட்டு, ஆனால் இருந்துருக்கு ஏற்கனவே. கரு பிடிச்சி அப்புறம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? இது ஒன்றுமே இதுக்கு கடைசி வரையுமே இந்த எக்கு இப்படி தான் இருக்கும். ஒன்றுமே ஹேட்ச் ஆகாது. இந்த மாதிரி இருந்தால் வேஸ்ட்டு. அப்புறம் இந்த எக்கையும் காமிக்கிறேன். இதுலேயும் ஒன்றுமே இல்லை, சுத்தமாக எம்டி. தெரியுதா? இப்போது உள்ளார உள்ள எக்கை காமிக்கிறேன். இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 எக்கு. இதில் உள்ளதை நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதில் உள்ள ஒரு எக்கு எடுத்தால் தான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இது எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது இப்போது உங்களுக்கு. இருங்க, இதில் கரு தெரியுது பாருங்கள். கேமராவில் எந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியும்னு தெரியல. அந்த எம்ப்ரியோ தெரியுதா உங்களுக்கு? லைன் ஃபார்ம் ஆகிருக்கிறது.
இது மாதிரி கொஞ்சம் முன்னாடி பார்த்த எக்கில் இருந்திருக்காது, அது சுத்த வேஸ்ட்டு. இது கரு பிடிச்சி இருக்கு நல்லா. இன்ஷால்லா பார்க்கலாம். உள்ளே வச்சுட்டேன், ஏன்னா நான் ஒரு எக்கு மட்டும்தான் காமிச்சிருக்கேன். பேலன்ஸ் 3 எக்குலேயே இருக்குது, ஒரே ஒரு எக்கில் மட்டும் இல்லை. இது 2 வேஸ்ட் ஆகிடுச்சு, இது போட்டுற வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிடுறேன். ரெண்டு வேஸ்ட் தான். கீழே உள்ளது எக்கு வச்சுச்சா என்னன்னு தெரியல. இன்னும் வைக்கல, ஏற்கனவே வச்சது தான், இப்போ இன்னும் வைக்கல. இது 4 எக்கு வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கு, இன்குபேட் பண்ணிட்டு இருக்கு. தெரியுதா? இது மொத்தம் 4 எக்கு வச்சிருக்கு, அது பேர் மேலே உட்காந்துருக்கு. இந்த குட்டீஸ் ஏதோ இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து ரத்தக்கரை இல்லை, அது பீட்ரூட், இன்னைக்கு சாப்பிட்ட பீட்ரூட். பேரண்ட் பயந்துட்டு வெளியில் ஓடியாந்துட்டு இப்போவும் முடியை போட்டு பிடுங்கிட்டு தான் இருக்கு. அந்த சிக்குக்கு எப்படி இருக்கு பாருங்க. அதோட குட்டீஸ் 2ம் முன்னாடி வந்த கிளச்சில் உள்ளது அது கீழே தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இது ஒன்று, இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரியல. ரெண்டு இதோ ஒன்று உட்காந்துருக்கு, இன்னொன்று எங்கே தோ நிற்கிது பாருங்க, கம்பியை பிடிச்சிது. அது வந்து க்ரீனிஷ் கலர் வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த உட்காந்துருக்கு. இதில் இந்த உள்ளார பானை உள்ளார உட்காந்துருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான் வரும். லாஸ்ட் டைம் வந்து இது ஒரு எக்கு வச்சது காமிச்சேன்னா, இந்த ப்ளூ மாஸ்க்கு இப்போ வந்து 3 எக்கு வச்சிருக்காங்க. தெரியுதா? அன்னைக்கு லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஒரே ஒரு எக்கு வச்சுருந்தாங்க, இன்றைக்கி வந்து 3 எக்கு வச்சுருக்காங்க. டோட்டலாக 4 வைக்குவாங்க. பார்க்கலாம் இன்ஷால்லா எப்படி இருக்குன்ட்டு. லைட்டை அமுத்துனதுனால இப்போது எல்லாம் வாய முடியாச்சு. லைட் ஆனில் இருந்துச்சுன்னா கொயாமையாக தான். இது வேறு மூட மாட்டேங்குது, கடுப்பாக வருது. இந்த இடமே நாஸ்தியாக்கி விட்டுருவாங்க. இது 2 எக்கோ 3 எக்கோ வச்சுக்கிட்டு படுத்துருக்கு. 2 எக்கு தான், ஆனால் ஹேட்ச் ஆகுமா என்னன்னு சந்தேகம்தான். நான் அதுக்கப்புறம் கேன்லிங்லாம் பண்ணி பார்க்கவே இல்லை. இதுவும் வச்சுட்டு இருந்துச்சு, 3 எக்கு வச்சுட்டு இருந்துச்சு. இதுங்களுக்கு தினை முடிஞ்சிட்டு பாக்ஸில். தெரியுதா? தினை இதுங்களுக்கு கொட்டணும். தினை பாக்ஸில் கொட்டுறதோட தரையிலே கொட்டிடலாமான்னு பார்க்குறேங்க. பாருங்கள், தரையில் தான் எல்லாமே கிடக்கு, இதுலேயே பொறுக்கி திங்கிட்டோம். இது எப்படி தூங்குது பாருங்க, பானையை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு. இதுக்கு தான் அந்த கீழே உள்ள பானையே கட்டியிருக்கேன், அங்கே போகாமல் இங்கே தொங்கிட்டு நிற்கிது. தெரியுதா? 4 எக்கையும் வச்சுட்டு விளாடிட்டு உட்காந்துருக்கு. என்ன செய்ய போதோ தெரியல. இதுங்கள்ட்ட மாற்றி போடலாமான்னு இருக்கேன், என்ன செய்யணும்னு தெரியல. பார்ப்போம், இது ஹேட்ச் ஆகுமா என்னன்னு தெரியல.
எல்லாம் தூங்கிட்டு இருக்கு. இதில் உள்ளது எல்லாம் இன்னும் லைட்டை ஆன் பண்ணலை. ஆன் பண்ணால் கத்த ஆரம்பிச்சிடுங்க. எல்லாம் அதாவது பானையில் போய் உட்காந்துட்டு இதில் ஒரு பேர் இருக்குது, இதில் ஒரு பேர் இருக்குது, இதில் ஒரு பேர் இருக்குது, அதில் ஒன்று இருக்குது, அதில் ஒரு பேர் இருக்குது. அதில் வந்து ஒரு எக்கு வச்சுருக்கு. எத்தனை எக்குன்னு தெரியல, காட்ட மாட்டேங்குது. க்ரீன் ஃபிஷ்ஷரு மறைச்சிட்டு உட்காந்துருக்கு, தெரியுதா? லாஸ்ட் டைம் அது வச்ச 5 எக்குமே வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த வாட்டி வச்சிருக்கு, பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஊட்டின உட்காந்துருக்கு, தெரியுதா? பேரண்ட்டே கடிக்க ஆரம்பிக்குது. அந்த 4 eggs வச்சிருக்கு பாருங்க, தெரியுதா?